உருளைக்கிழங்கு ஊற வச்ச தண்ணி இல்லைனா ஜூஸ் போட்டு குடிச்சா சில ஹெல்த் இஷ்யூஸ் போகும் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அவங்கவுங்க டவுட்ஸை கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதாவது சக்கரை வியாதி உள்ளவங்க இதை எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. உருளைக்கிழங்கு ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு உணவுப் பொருள். அதை நம்ம சாப்பிடும்போது சீக்கிரமாக பிளட்ல அப்சர்வ் ஆகி சுகர் லெவலை அதிகப்படுத்திடும். அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதாவது சக்கரை வியாதி உள்ளவங்க ஸ்ட்ரிக்டாக இதை எடுத்துக்க வேண்டாம். ரெண்டாவது, உருளைக்கிழங்கு வாட்டர் எடுத்துக்கிறதுனால கேஸ் ட்ரபிள் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. IBS, அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், டைஜஷன் சென்சிட்டிவிட்டி, ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் ஒத்துக்காதவங்க, இவங்களாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த உருளைக்கிழங்கு ஊற வச்ச தண்ணியோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணி பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. கேஸ் ட்ரபிள் ஃபார்ம் ஆகாது. மூணாவது, எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ஸோ உருளைக்கிழங்கு எடுக்கும்போது இன்னும் பெயின் அதிகமாயிடாதான்னு கேட்டீங்க. கண்டிப்பா இல்ல. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு ஊற வச்ச தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆல்கலைன். அதனால நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஜாயிண்ட் பெயினை ரெடியூஸ் பண்ணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.